வெல்கம் பேக் டு மை சேனல் மொக்க ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற சந்தானம் நடித்த படத்தோட ட்ரெய்லர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போது நான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம் படி பார்த்தீங்கன்னா இது நேதே வந்துருச்சு. பட் நான் வந்து ஒரு ஆடில் தான் பார்த்தேன், யூடியூப்குள்ளேயே ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு வரும் பார்த்தீங்களா, அதில் தான் பார்த்தேன் இப்படி ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு அப்படிங்கிறது. அதை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை தான் இப்போ நான் ரியாக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஆக்சுவலாக தில்லுக்கு துட்டு படத்தோட சீக்குவல்னு தான் நினைக்கிறேன். தேர்டு பார்ட், ஆமாம், டிடி ரிட்டர்ன்ஸ்னு ஒன்று வந்துச்சு. இப்போது அதோட தேர்ட் பார்ட்டு நினைக்கிறேன், எக்ஸாக்டாக தெரியல. ஸோ அது இப்போ நம்ம எப்படி இருக்கிறத ரியாக்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்துட்டீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். 3, 2, 1 கோ. நாளைக்கு எங்க தியேட்டர்ல ஸ்பெஷல் ஷோ போடுறோம். அதுக்கு நீங்க வந்தீங்கன்னா நாங்க போடுற படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனா இருக்கும். சந்தானம் லுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. எங்க ப்ரோ இருக்கோம் நம்ம? ஓ, அந்த சினிமாக்குள்ளே போயிட்டாரு. ரிவ்யூ எத்தனை படத்தை கலாச்சிருப்ப, இது உள்ள இருந்தே ரிவ்யூ பண்ற பார்க்கலாம். என்னப்பா சொல்ற? உண்மையாவே நம்ம படத்துக்குள்ள தான் ஓஹோ, இருக்கோம். நம்பவே முடியலையாப்பா? என்ன இப்படி பழி வாங்கி இறக்கிட்டீங்க? ராகவன், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். அட கொக்கம. ஏய் ப்ரோ, அண்ணனை பாத்தியா பாட்டு எடுத்துட்டு ஜிவிஎம் கிங்ஸ்லி. நீங்க நெல்சன் சொல்லி கொடுத்த ஒரே மாடுலேஷன் வச்சு எல்லா படத்துலயும் நல்லா கல்லா கட்டுறீங்க. நெல்சனா? யார் அவன்? ஐயே, அப்ப ஜெயிலர் 2 கட்டா. என்னங்களா? இப்படி ஒரு அழகான இடத்தை உலகத்துல எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. I'll blow your head off if you don't tell me what's going on in this island. இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஐலாண்டுக்குள்ள ஏதோ ஒரு மேஸ்திரி இருக்குப்பா. அப்படிதானப்பா சொல்லுவாங்க. யோ அது மிஸ்ட்ரியா? யோ காமெடி எல்லாம் கஷ்ட பண்ண நேரம் இல்ல, வாயா. இந்த ஹோட்டல்ல 3வது மாடிக்கு மட்டும் போகவே கூடாது. மரத்து மேல ஆந்த இருக்காப்பா. சந்திரமுகி ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குறேன். கன்ஃபார்மா ஆர்ஆர் ஜானர் கூட தான் வந்திருக்கும். ஜெசிகா ரைட். அவ மறுபடியும் வந்துட்டா. என்னப்பா நடக்குதுங்க? ரைட் டு டே ட்ரான்சிஷன் ஷாட் ப்ரோ. ஃபிளாஷ்பேக் உள்ள போறோம் ப்ரோ. ரைட்ஸ்க்கு கூட மேக்கப் ஃபுல் மேக்கப்ல தான் இருக்காங்க. யோ ஃபிளாஷ்பேக் சொல்றது ஏன் நிறுத்துன? சுகர் பேஷண்ட். ஓ, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போவாங்க போல தெரியுது. ஒவ்வொரு தடவையும் குளிருது. நீ ரிவ்யூ பண்ற தொழில விட்டுறன்னு சொல்லு, நான் உன்னை உயிரோட விடுறேன். செல்வராங்க வேணா. யோ நீ மவுத் பண்ணு சுமாரியா. இவள ஒரு ஆளு போய் தோல் விட்டு போணுமா? அந்த பேயா என்னன்னு பாத்துறீங்க. I've been waiting for someone like you, I guess. டியூஷன் எடுக்கறானப்பா. ஐயா ஐயா அந்த பொண்ணை ஜாயிண்ட் அடிக்க பாக்குறாரு ஐயா. ஐயோ ட்ரிப்ஸ் அங்க உள்ள போய்ட போறாங்கப்பா. சீக்கிரமாப்பா. யோ யோ யோ, இந்த மனசு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் கிஸ்ஸா. ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. கட்டாக மாட்டேங்குது. ட்ரெய்லரா ஓவராலாக பார்க்கும்போது நல்லா இருக்கு.
ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, தமிழ் படம்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா, இருக்கிற எல்லா படத்தையும் ஸ்பூஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இதை ஃபீல் ஆகுது. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறானுங்க. அது எப்படின்னா அந்த சினிமாக்குள்ளேயே போயிடுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு அவங்க யாருன்றது தெரியல. நான் தான் கிங்ஸ்லி, நான் தான் ஜிவிஎம்ங்கிறது அவங்களுக்கே தெரியல. இது ஒரு மாதிரி ஒரு சோனில் இருக்கு. கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாரையும் கலாய்க்கிறாங்க. அது ஒரு மாதிரி தமிழ் படம் ஃபீல் கொடுத்துச்சு எனக்கு. சந்தானத்தோட கெட்டப்பை பார்க்கும்போது நம்ம இர்ஃபான் ப்ரோ ஒல்லியானா எப்படி இருக்குன்ற மாதிரி எனக்கு அவர் ஹேர் ஸ்டைல்னால அப்படி தெரிஞ்சா இல்லை என்னன்னு தெரியல. எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு அப்படி தோணுச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றபடி படம் எப்படி சொல்றது, இந்த சைடு சுந்தர்சி அவர் ஒரு சீக்வல் அப்படியே போயிட்டு இருக்காரு அரண்மனைன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவங்களும் இப்போ கிளம்பிட்டாங்க டிடி சீக்வல்ஸ் அப்படியே. பட் தில்லுக்கு துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு குபீர் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. டிடி ரிட்டர்ன்ஸும் அதே மாதிரி தான். அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு இப்போ எனக்கு இந்த லொல்லு சபா கேங் இருக்காங்க இல்லையா, அவங்க கேங்காக வந்தாலே அவங்களோட காமெடி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீரியஸாகவே. இதுலேயும் அந்த கேங் இருக்குது. ஒரு சிலர் அதில் தவறிட்டாங்க. பட் இருந்தாலும் மிச்சம் இருக்கிறவங்க இதில் இருக்காங்க. ஸோ அவங்க காமெடி போன படத்தில் இருந்த மாதிரி இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறத வெயிட் பண்ணி. இந்த மாதம் ரிலீஸு 16ஆம் தேதி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்க முடியுங்க. அந்த கிஸ்ஸா சாங் நான் ரியாக்ட் பண்ணலை, பட் கேட்டேன். அந்த பாட்டு ஒரு மாதிரி சாமி பாட்டு மாதிரி ஆரம்பிச்சு அது நல்லா இருந்துச்சு. அதுவும் சனா மியூசிக் தானே, போட்டு மிரட்டி விட்டாப்புல. பார்ப்போம் படம் எப்படி இருக்குங்கிறத. ஆக்சுவலாக ஸ்பூஃப் மாதிரி தான் இருக்குது படமாக. படம் ட்ரெய்லரில் பார்க்கும்போது 3 நிமிஷத்துக்கு வச்சுருக்கானுங்க. ஓகே அவ்வளோதான் நான் சொல்லுங்கள். சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் கன்சர்ன் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.